கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி என்ற வாக்கியம் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் எரேமியா 33வது அதிகாரம் 14வது வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஆமாங்க, ரொம்ப நாளாக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதில் ஒன்று கூட நடக்கலைன்னு சொல்லி சோர்ந்து போயிட்டீங்க இல்லையா? நாட்கள் நெடுநாளாக ஆனது நிமித்தம் மனசோர்ந்து இது நடக்குமா, இனி அவ்வளோதான், என் வாழ்க்கை இப்படியே போயிடும்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கீங்களோ? இல்லைங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். இதான் அதை சொல்லிட்டாருங்க. இதோ நாட்கள் வரும் என்று சொல்கிறார். இப்போ வந்துட்டுங்க, அந்த நாட்கள் வந்துட்டு அவர் உங்களுக்கு நியாயம் விசாரிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை பிடித்து காத்திருந்தான். கர்த்தர் 20 வருடம் கழித்து ஈசாக்கை கொடுத்தார். தாவீதுக்கு ஏற்கனவே அபிஷேகம் பண்ணியும் அந்த அரியாசனத்தில் அமர எத்தனையோ போராட்டம் வந்தது. மலைகளிலும் காடுகளிலும் சுற்றி திரிந்தார். ஆனாலும் கர்த்தர் நிலையான அரியாசனத்தை அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்கும் அப்படியே அவர் செய்ய காத்திருக்கிறார். கலங்காதீங்க. பயந்துட்டீங்களோ, இனி நடக்காதுன்னு என்று சொல்லி நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களோ? இல்லைங்க, கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுகிறதில்ல. இதோ நாட்கள் வரும் என்று சொல்கிறார். அப்போது உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.